துளாராசிக்கு இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல், உடலில் ஏற்பட்டு வந்த சிக்கல். ஐயா, ஒரு 5 நாட்கள் உச்சம் பெற்று நேரடியாக பார்ப்பார். உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. தொந்தரவு தருகின்ற இடத்துல இப்போ 2 மாதமாக போராடிங்கிறீங்கன்னா அதுலேருந்து விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எதையோ நாம் பீடித்தார் போல் ஒரு எண்ணங்கள்லேருந்து நம்ம விடுபட்டு வெளியே வரா மாதிரி, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். வேலை பளு அதிகரித்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அலைந்து திரிந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு பாக்கியமும் இருக்கும். இந்த நேரத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. முதல்ல கண்ட்ரோலில் வாங்க. இந்த கடன் பிரச்சனையில் கொஞ்சம் சண்டை கிண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை, தேவையில்லாத ஸ்பீச்சு, தேவையில்லாத வம்பு வழக்கு, இது மாதிரி விஷயங்கள் போன மாதம் நடந்திருந்தால் அதிலேருந்து விடுபடுவீங்க. நிறைய பேர் சொந்த ஊருக்கு போகிறது, இது மாதிரி விஷயங்கள், வெளியூரில் கொஞ்ச நாள் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள், உடம்பு நம்மளுடைய பார்த்துக்கலாம், ஹாஸ்பிட்டல் போயிடலாம், இந்த ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயங்களும் கொடுக்கத்திருக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. இருந்தாலும் அதிலேருந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. ஒரு 5 நாட்கள் கழித்து இதெல்லாம் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுத்துரும். ஓரளவுக்கு துளாராசிக்காரங்க பழைய ஒளியை திரும்ப பெறுகின்ற அமைப்பு, பழைய உடம்பை நாம் திரும்ப பெறுகின்ற அமைப்புகள்லாம் துளாராசிக்கு ஏற்பட போகுது. 7ஆம் இடம் என்று சொன்னால் அது மனைவி ஸ்தானம், வெளிவட்டார தொடர்பு. திருப்பியும் பழைய நிலைமைக்கு நாம் ஆளாகி திருப்பி ஓட ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் கடினமான சூழ்நிலையில் மட்டுமே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அது மட்டும் இல்லை, நல்லவையும் கூடயே சேர்ந்து வருகின்ற காலம் என்று கூட சொல்லுவோம். ஒரு மனுஷனுக்கு தேவை குட்டு டைம், குட்டு வார்த்தை, குட்டு செயல், நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்ல வார்த்தைகள் கிடைக்குன்னா இனிமேல் கிடைக்க போகுது. இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க. திருப்பியும் பழையபடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி துளாராசிக்கு ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலங்களாக அமையும். துலாவுக்கு இது வரைக்கும் திருமணத்தை பற்றி பேசலை கொள்ளலைன்னா காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொன்னால் இந்த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். இந்த மாதத்துலேருந்து அவங்களுக்கு அறிகுறியை காட்டும். மங்களகாரகனுடைய ஒளி இன்னும் படலை. அவங்க பட்ட பிறகு எல்லாமே கிடைக்க போகுது. இவங்க இப்போவே பேச்சுவார்த்தைலாம் ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கின்ற நாட்களுக்குள் ஒரு 10 நாளுக்குள்ளே திருமணம் முடிஞ்சிருவாங்க. இல்லைனா காதல் திருமணங்கள் உடனே திருமணத்தையே பண்ணிவிடுவாங்க. 2 நாள் தாங்க பார்த்தேன், அதுக்குள்ளே பார்த்தா கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு நடைபெறத்தை பார்க்கலாம். இது துலாவுக்கு பொருந்தும். அதிரடி பேட்ஸ்மேன் தான், அப்படி தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எடுத்தாங்கன்னா அந்த முடிவில் யாராலையும் மாற்ற முடியாது. எந்த செயல்களையும் அவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி யாராலையும் அவங்கள பீட் பண்ணி வர முடியாது. அவங்க வேலைத்தன்மையாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், நுண்ணறிவு யாராலையும் பீட் பண்ணுகின்ற அமைப்பு இந்த சித்திரை மாதம் 5 தேதியிலே பார்க்கலாம். அவங்களுடைய செயல் திட்டங்கள் திருப்பியும் அவங்களுடைய, ஏன்னா சுக்கிர பகவானுடைய இடப்பெயர்ச்சி அங்கே சாட்சி பெறுகின்ற காலமாக வர்றதாலையும், குரு பகவானுக்கு 11ஆம் இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த கிரகம் என்ன கிரகம் கொடுத்தாலும் அந்த ராசிநாதனுடைய திருமண வாய்ப்புகளும் இந்த பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலத்திலையும் இவங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும், உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையும், முக்கியமாக கால்பாதம், இந்த கால்வலி, இது மாதிரி விஷயங்கள், இரவு தூக்கம், இதெல்லாம் கொஞ்சம் கட்டாகும். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்கய்யா. உடல் அமைப்பை கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. உடல் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, உடம்பை படுத்தா தூங்கலன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எப்போ போய் படுத்தாலும் தூங்கிடுவோம். அது மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். எங்கே படுத்துட்ருக்கோம், ஏது படுத்துட்ருக்கோம் கூட தெரியாத அளவுக்கு உழைப்பு நம்மளுக்கு கடுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். வீண் அலைச்சல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வெளியூர் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், இதெல்லாம் மேற்கொள்ளுகின்ற மாதங்கள். சில பேருக்கு திருமலை திருப்பதி செல்லுகின்ற பாகம், திருத்தணி திருச்செந்தூர் செல்லுகின்ற பாகம் எல்லாம் கிடைக்க போகுது. பாக்கியமெல்லாம் கிடைக்கும். அவர் இந்த சாமியை சரணம் ஐயப்பா என்று சொல்கிற மாதிரி அந்த சர்மசாத்தாவை வழிபடுறதுக்கான காலம் கூட இந்த நேரத்தில் கிடைக்கும். நற்பலங்களும் அதிகமாக வந்து சேருகின்ற மாதம் என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அது எல்லாமே குட் டைம் அப்படி தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாளே, எந்த நேரமும் நல்ல நேரம்தான். தனிமை தலைமை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, காதலில் நம்மளுக்கு வெற்றி பெறுமா பெறாதா, இல்லை வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவனா பெறமாட்டேனா என்ற ஏக்கமெல்லாம் ஒரு 15 நாட்களுக்குள் உங்களுக்கு எல்லா அறிகுறியும் காட்டிடும். நம்ம வாழ்க்கை மாற்றங்கள் கொடுக்கின்ற காலம் என்று எண்ணங்கள் உறுதிப்படுத்தும். நிறைய பேர் கீழ்மட்டத்துக்கு போயிட்டேன் நான் கடன் ஆகிட்டேன்னு சொன்னவங்கலாம் திருப்பியும் ஃபைனான்சியல் ரீதியாகவே பெரிய லெவலில் வர்றதை ஈஸியாக காணலாம். எந்த தடையும் நம்மளை தாமதிக்காது. எல்லா தடையும் வெற்றி பெற்று வெளியே வருவீங்க. தற்காலிக தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இருக்குதுன்னு, பெரிய தடையெல்லாம் கிடையாது. அசையா சொத்துக்களை வாங்கிறதுக்கு, கடை வாங்கியாவது சொத்துக்களை வாங்கலான்ற ஒரு எண்ணமும் தோன்றும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அந்த தைரியம்லாம் எப்படி வரும்னே தெரியாது. ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க கடனே கொடுக்க முடியல, இது வேறு வாங்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு கூட நினைக்க மாட்டாங்க. அதை திரும்ப வாங்கிறதுக்கான பாக்கியமும் கிடைக்கும். பொறுமையும் நிதானத்தையும் ஒரு 15 நாட்கள் கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் வெள்ளங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல அலைகளும் கிடைக்கிறதுக்கான காலம் உருவாக போகுது. பொறுமையே இருங்க, போதும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற வேலையை செய்தாலே போதுமானது.
கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து வெற்றி பெறத்துக்கான காலம் ஒரு 15 நாட்கள் கழித்து கிடைக்கும். சூரியனுடைய நிலைப்பாடு சமாதான நிலைமைக்கு வந்த பிறகு அது சரிசமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தை தொட்ட பிறகு சரியாயிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தாக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த உஷ்ண தேகத்திலேருந்து நாம் வெளிவந்துடும். ஓரளவுக்கு தாக்கத்திலேருந்து விடுபட்டு மனநிலைமையெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் காணப்படும். வயது மூப்பில் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்திலையும் நம்ம தாயாதி பங்காளிகளோட உடல்நலத்திலையும் அதில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் தருகிறாள் போல் ஒரு காலமும் இருக்கும். அதாவது லாங் ட்ரிம் போகிற மாதிரி வெளியூர் பயணங்கள் ஒரு 10 நாட்களோ 15 நாட்களோ வெளியூரில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு காணப்படும். ஒரு 15 டேஸ் கண்டிப்பாக வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு காலமெல்லாம் கொடுக்குற மாதிரி துளாராசிக்கு உண்டு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதை நல்லவைக்காக பயன்படுத்துங்க, வேலைக்காக பயன்படுத்துங்க. இந்த விஷயம்லாம் பயன்படுத்தினாவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறுவீங்க. தனிமை தன்னலம் அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தூக்கி போட்டுவிட்டு குடும்பத்தோட உறவுகளில் சேர்ந்து பேசணுன்ற ஒரு எண்ணத்தை வச்சுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கணவன் மனைவி உறவாகட்டும் யாரானா இருக்கட்டும் அவங்க உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இந்த பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது என்பது ரொம்ப முக்கிய தருணமாக இருக்குது. சில பேருக்கு சின்ன சின்ன உபாதைகள், உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண் பிரச்சனை, முக்கியமாக அந்த கண் சார்ந்த விஷயத்தில் தலைபாகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பாதம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப நன்மை தரும். நல்லவை அனைத்தும் வந்து சேருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்லதும் நடக்கும். சின்ன சின்ன செலவீனங்களும் கொடுக்கின்ற மாதமாகவும் கல்வியில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.